உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் செவ்வாய், சூரியன், சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். அதே போல் அப்படி இருந்துச்சுனாக்க நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலையும் 12ஆம் பாவகத்தில் அந்த மாதிரி கிரகமெல்லாம் இல்லாத ஜாதகமாக பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது, அல்லது செவ்வாய், சனி சேர்ந்து இருக்கிறது, அல்லது ராகு இருக்கிறது, கேது இருக்கிறது, இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்தால் கூட, அதே போல் 2ஆம் திருமணம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த 2ஆம் பாவகத்தில் அதே மாதிரி பாவகிரகம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அந்த பாவகிரகம் இல்லைன்னா அதை நாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல என்ன பாவகிரகம் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இல்லைன்னா நல்லது. இருந்துச்சுனாக்க 2ஆம் தாரத்துடைய வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகத்தில் அவருக்கும் பாவகிரகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டர். உங்களுடைய செகண்ட் மேரேஜ் 2வது திருமணம் நிம்மதியை தரும்.